இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 28வது அதிகாரத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது வருகின்ற ஆசீர்வாதங்களை அது கூறி நிற்கிறது. எஞ்சிய 54 வசனங்களும் அந்த மக்கள் கர்த்தரை பின்பற்றாமல் கைவிட்ட போது அவர்களுக்கு நடக்கவிருந்ததை தீர்க்க தரிசனமாக கூறுகிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உரைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எவைகள் என்று சொன்னால், அவர்களுக்கு எல்லா ஜனங்களை பார்க்கலும் அவங்க தான் முதன்மையான இடத்துல அவர்கள் வைக்கப்படுவார்கள். அவங்களுக்கு நிறைய பொருள் செல்வங்கள், நிறைவான செழிப்பு, அதே போல் மக்கள் தொகையில் அதிகமான பெருக்கம், பெருமளவு விளைச்சல், போரில் வெற்றி, அயல்நாட்டு வர்த்தக வளர்ச்சி, அதாவது வெளிநாடுகளில் செய்கிற தொழில்களையும் பயங்கரமான வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற போது இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று மோசே கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 15வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்போது சாபங்கள் எவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பற்றாக்குறை ஒரு சாபம், இனப்பெருக்கமின்மை அதாவது ஜனங்களின் பெருக்கம் இல்லாதது ஒரு சாபம், விளைச்சல் இல்லாதது ஒரு சாபம், கொள்ளை நோய்கள் பரவுகிற காரியங்கள், நோய்கள் பரவுகிற காரியங்கள், அதே போல் பயிர் வகைகளில் அந்த விளைச்சலில் கேடு உண்டாகிற காரியங்கள், வறட்சி, போரில் தோல்வி மற்றும் புத்தி மயக்கம், பயம், பாதகமான நிலை, பேரிடர், அதிகாரம் பறிபோகுதல் ஆகியவையே இந்த சாபங்களில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அந்நிய நாட்டில் அடிமைத்தனத்துக்கு உட்படுதலையும் இது இங்கே முன்னுரைக்கிறதை பார்க்கிறோம். அசீரியா மற்றும் பாபிலோன் ஆகிய நாடுகளுக்கு அடிமைப்பட்டதில் தான் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றன. அதாவது கீழ்ப்படிகளைன்னா என்னென்ன நடக்கும்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகின்றன. இஸ்ரவேலர்கள் எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாக அவங்க கீழ்ப்படியாமல் போனால் விளங்குவார்கள் என்று மோசே தைரியமாக, ஆசீர்வாதத்தையும் தைரியமாக, சாபத்தையும் தைரியமாக ஜனங்கள் முன்பாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது பயிரிட்டு அந்த மகசூல் கிடைக்காமல் பொய்த்து போகிற காரியங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவ மரங்கள் கனிதராமல் போகிற காரியங்கள், இவைகள் எல்லாமே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிற சாபங்கள். அவருடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிற காரியங்கள், அதே போல் மரங்களையும் விளைச்சலையும் அதாவது விட்டில் தின்று விடுகிற காரியங்கள், அந்நியன் மென்மேலும் உயர்கிறதும் இஸ்ரவேலர்கள் தாழ்கிறதுமான காரியங்கள், அதாவது சுற்றி இருக்கிற ஜனங்கள் மிகவும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்து இஸ்ரவேலரோ தாழ்ந்து கொண்டே போகிற காரியங்கள், இப்படிப்பட்ட அதாவது ஒரு சாபங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. உலக நாடுகள் கீழ்ப்படிஞ்சால் உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அந்நியரிடம் கடன் படுவார்கள். இதெல்லாம் சாபத்தில் அடங்குகிறது. அதே போல் 47லிருந்து 57 வரையிலும் பார்க்கிற போது அந்நிய நாட்டார் போர் தொடுத்து அவர்கள் வருகிற பொழுது இவர்கள் கடும் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதாவது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு தின்னுகிற அளவிற்கு அவ்வளோ பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் முதல்ல பாபிலோனியராலும் பின்னர் ரோமர்களாலும் முற்றுகையிட்ட போது இது நடந்தது. 2 காலங்களிலும் நரமாமிசம் உண்கிற காரியங்களானது அங்கங்கே பரவி இருந்தது. நாகரிகம் உள்ளவர்களாக, தன்னுணர்வு உள்ளவர்களாக இருந்த மனிதர்களும் கூட அவர்கள் நரமாமிசம் உண்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் வந்துடும். அதே போல் பெரிய வாதைகள் எல்லாமே வரும். 58லிருந்து 68 வரையிலும் பார்க்கிற போது கொடிய நோய்கள், இஸ்ரவேல் மக்கள் தொகையின்மை, பெருமளவில் குறைந்து போகிற காரியங்கள், அதாவது கொஞ்சம் இருக்கிற ஆட்களே அங்கங்கே உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போகிற காரியங்கள், கொடுமைக்குள்ளாகக்கூடிய காரியங்கள், அச்சத்தோடு வாழக்கூடிய காரியங்கள், அவங்கள் திரும்பவும் எகிப்துக்கு கப்பலில் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நடக்கும் என்று மோசே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் திரும்பவும் எகிப்துக்கு செல்வார்கள் என்னும் தீர்க்க தரிசனம் தீத்துவின் காலத்தில் அரைகுறையாக நிறைவேறியதாக ஜோசபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் அவர் கூறுகிறார்.
அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் கப்பலில் கொண்டு செல்லப்பட்டு எகிப்தில் அடிமைகளாக அங்கே விற்கப்பட்டார்கள், கொத்தடிமைகளாக விற்கப்பட்டார்கள் என்கிற காரியமானது நிறைவேறினது என்று குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு காலத்தில் விடுவித்தார். ஆனால் அந்நாட்டு அவர்களுடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மதித்து அவருடைய உரிமைகளுக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னால், அவருடைய மனவாட்டி என்னும் நிலையை அவங்க தூய்மையோடு காத்து கொள்ளலன்னு சொன்னால், அவருடைய சொந்த மக்களாக அவர்கள் இல்லாமல் மற்ற நாடுகளைப் போல நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்படுவார்கள். இவைகள் யாவும் நடந்து முடிவதற்குள் அவர்கள் அடிமைகளாக ஏற்றுக்கொள்கிறதற்கு கூட வேறு எவரும் இல்லாதபடி, இவர்கள் விரும்பப்படாதபடி ஒடுக்குகிற அளவிற்கு அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று மோசே எச்சரிக்கிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று லூக்கா 12:48 பார்க்கிறோமே. எல்லா ஜனத்தையும் விட இஸ்ரவேலருக்கு அதிக நன்மைகள் வழங்கப்பட்டன. ஆகவே அதனுடைய பொறுப்பும் அதிகம், தண்டனையும் அதிகம். இந்த சாபங்களை குறித்து சிந்தித்து பார்க்கிற போது யெகோவா தேவனாகிய ஆண்டவருடைய கடும் சீனம் ஊற்றப்படுவது எத்தனை கொடிதாயிருக்கிறது என்கிற அந்த பயம் நமக்கு நிச்சயமாக உண்டாகிறது. இங்கே எந்த ஒரு வார்த்தையையும் மோசே மறைத்து பேசவில்லை. கற்பனை செய்து கொள்ளுகிற வார்த்தைகளையும் அவர் பேசவில்லை. மோசே துணிவோடு கூட ஒளிவு மறைவற்ற நிலையில உண்மைகளை இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்துக்கு பயப்படுவதை இஸ்ரவேல் கற்றுக்கொள்ளும்படி கீழ்ப்படியாமை எத்தகைய கீழ்நிலையை உண்டு பண்ணிவிடும் என்பதையும் அங்கே அறிந்திருக்கும்படியாக மோசே தைரியமாக எல்லா காரியங்களையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னையா? முதல் வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இங்கே மோசே தொடங்குகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறதற்கு நமக்கு அழைப்பு வருகிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டிய நிலைகள் எப்படிலாம் கீழ்ப்படியலாம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். அவரை நமது அனைத்து உறவுகளுக்கும், உடைமைகளுக்கும், செயல்களுக்கும், சாதனைகளுக்கும் அப்பால் அவரை நேசிக்கிற போது நாம் அதனை செய்ய முடியும் இதயத்தால். இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிறதை பார்க்கிறோம். மரணம் என்னை பிரிக்க முடியாது, வியாகுலம் பிரிக்க முடியாது, துன்பம், பசி, பட்டினி, நாசமோசம் எதுவுமே கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவருக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்கள் இதயத்தால் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அதே போல மனதால் அவரது வசனத்தையும் அவரை அறிகிற அறிவில் தேறி கீழ்ப்படுகிறதன் மூலமாக மனதால் கீழ்ப்படுகிறத நம்ம செய்ய முடியும். அதே போல் விருப்பங்களால், அதாவது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். என் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்பதல்ல. நம்முடைய விருப்பம் என்னென்னா, அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவரிடம் நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம் இதனை நாம் செய்ய முடியும். ஆண்டவரே, இயேசு எப்படி ஜெபித்தாரோ, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்று ஜெபித்தது போல நம்முடைய வாழ்வில் எல்லா விருப்பங்களிலும் அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறதற்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதே போல் உடலால் இன்றைக்கு அநேகருக்கு அழகு, அறிவு, ஆரோக்கியம், உணர்ச்சிகள் அனைத்தையும் அவர்தான் கொடுத்துள்ளார் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொண்டு அதனை அங்கீகரித்து அவருக்குள் கட்டுப்பாடுடன் அவரது நாமத்தின் மகிமைக்காக இந்த சரீரத்தை நாம் வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நமது மகிழ்ச்சிகளை அனுபவிக்கவும் தீர்மானிப்பதன் மூலம் இதனை நிறைவேற்றலாம். அதாவது அவருடைய மகிமைக்காக தான் வாழ்வையா. அதே போல் அவருடைய அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். அதுதான் என் வாழ்வின் முதல் அப்படின்னு சொல்லி உடலாலையும் நம்ம அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். அதே போல் உடைமைகளால் எனக்கு கிடைச்சிருக்கிற அனைத்து சொத்துக்களும், எனக்கு கிடைத்திருக்கிற அனைத்து பொருள்களும் அவரிடமிருந்து வருகிறவை என நம்ம அதை அங்கீகரிப்பதோடு நாம் அவற்றின் மேனேஜர் தான் தவிர நான் அதற்கு உரிமையாளன் அல்ல என்று புரிந்து உத்தமத்துடன் அவற்றை செலவிடுகிறதன் மூலமாக இதனை நாம் செய்ய முடியும். உத்தமத்தோடு கூட செலவிடணும்.
எல்லா காரியங்களும் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எதிர்கால நோக்கத்தினால நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும். எப்படின்னா, எப்பணியில் இருந்தாலும் என்ன நோக்கங்களை உடையவர்களாக இருந்தாலும் அனைத்தும் தேவ சேவை என்று புரிந்து கொள்ளுதலுடன், அதாவது ஒரு எஜமானுக்கு கீழ்ப்பட்ட வேலைக்காரர்களாக இருந்தால் எஜமான் பார்க்கலன்னா ஒரு மாதிரியும், பார்க்கும்போது ஒரு மாதிரியும் அல்ல, தேவன் பார்க்கிறார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலுடன் மனிதருக்குள் சேவை செய்கிற ஒரு மனப்பாங்குடன் வாழ்கிறதன் மூலமாக நம்ம இதை நிறைவேற்ற முடியும். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதே போல் இந்த பூமியில் உள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழும்படியாக கீழ்ப்படுகிற அந்த காரியங்கள் இங்கே மோசையினால் திரும்ப திரும்ப தன்னுடைய ஜனங்களுக்கு இதயத்தால், மனதால், விருப்பத்தால், உடலால், உடைமைகளால், எதிர்கால நோக்கங்களினால் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னா ரொம்ப விரும்புவோம். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆசீர்வாதத்திற்கு நிபந்தனைகளும் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவில் 2 வகையான போதனைகள் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டால் துன்பமே இல்லை அப்படின்னு போதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரே செழிப்பு மயமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. வங்கி கணக்கு, வேலை, வியாபார செழிப்பு என பட்டியலை நீட்டிக்கொண்டே போகிறவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் இன்னொருவர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டால் துன்பம் தாங்க வாழ்க்கை, கிழிந்த ஆடை, வறுமை, வேதனைகள், அவங்க ஒரு பட்டியலை நீட்டிக்கொண்டே போகிறார்கள். இவை 2ம் கிறிஸ்தவருடைய வாழ்வின் 2 எல்லை கோடுகளை தொட்டு நிற்கிறதை பார்க்கிறோம். இது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுது, அது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுது. ரட்சிக்கப்பட்ட உடனே செழுமை மட்டும்தான் என்றால் இந்த வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு துன்பங்கள் மட்டும்தான் என்றால் இந்த வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு இல்லைன்னு சொல்லியும் புரிந்து கொள்ள போகிறோம். 2 எக்ஸ்ட்ரீம். நமது ஆசீர்வாதம் வனாந்தர பயணத்தில் வான மன்னாவினால் திருப்தியாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை போன்றது. சிலுவை சுமக்கிற வாழ்வுதான் அதே நேரத்தில் சர்வ வல்லவரின் துணையுடன் நம்மை நடந்து செல்ல வைக்கிற அந்த ஒரு வாழ்க்கை. சாத்தானின் எதிர்ப்புகள் நிறைய உண்டு, ஆனால் கிறிஸ்துவால் நமக்கு வெற்றியும் உண்டு. வாளாகின்ற வாழ்வல்ல, தலையாகின்ற வாழ்வு என்பதில் துளியும் நமக்கு சந்தேகமில்லை. ஆனால் செழுமையினுடைய அந்த காரியத்திலேயே மூழ்கி கிடக்கிற வாழ்க்கையும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கனவுலையும் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. 2மே மாறி மாறி, துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி, சிலுவை சுமக்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும், எல்லா சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரியவர் என்னோடு கூட நடந்து வருகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் தேற்றும் என்கிற அந்த வார்த்தையின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு இஸ்ரவேலர்கள் அனைத்து செல்வங்களிலும், வெற்றிகளிலும், கையிட்டு செய்யும் வேலைகளிலும், களஞ்சியங்களிலும், அதே போல நிலங்களிலும் ஆசீர்வாதத்தை பெறுவரென ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து வர வேண்டுமாயின் செயல்களில் நேர்மையும் தூய்மையும் இருக்க வேண்டும். இன்று உத்தமமான தொழில்களை செய்து சாட்சியை நிலைநாட்டும் அனலுள்ள கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம் விரல் விட்டு எண்ண முடிகிறது. மக்களை ஏமாற்றாமல், அரசை ஏமாற்றாமல், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல், அதாவது கடமைகளை சீராக செய்து செலவிட வேண்டியவற்றை சரியாக செலவிட்டு பிறனுக்கு மேலே அக்கறை கொண்டு வாழ்கின்ற சாட்சி உடையவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதையும் நாம் பார்க்க முடியாது. இதனை விட்டுவிட்டு கரைபட்ட காசுகளால் களஞ்சியங்களையும் வங்கிகளையும் நிறைத்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என கூறி ஆவியால் நிறைகின்ற பக்திமான்களையும் சவுடால் பேசுகின்ற சாட்சிக்காரரையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என கூற வேண்டுமாயின் யூதாஸின் அந்த பைகளை ஏந்திய ஊழியக்காரர்கள் தான் அப்படி சொல்ல முடியும். அதாவது கரைப்பட்ட காசுகளால் தங்களுடைய வங்கியை, தங்களுடைய வீட்டை நிறைச்சி வச்சுக்கிட்டு கர்த்தர் தாங்க என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி திடீர்னு மாய்மாலமாக ஆவியில் நிறைகிற காரியங்கள், வாய்ச்சவடால் பேசிக்கொண்டு அலைகிற சாட்சிக்காரர்களெல்லாம் பார்த்து அதிலேயும் தசமபாகத்தை வாங்கிட்டு ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் யூதாஸின் பைகளை வைத்திருக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல முடியும். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை 2 நிலைகளிலும் ஆண்டவர்
என்னை நடத்துகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடத்துகிறார். என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு ஆண்டவர் என்று சங்கீதக்காரன் அவரை முழுமையாய் புரிந்தபடினாலே ஒரே சங்கீதத்தில் இந்த 2 காரியங்களையும் சொல்லி கடைசியில் முடிவை சொல்லுகிறார். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறார். இஸ்ரவேலரால் சுதந்தரிக்க முடிஞ்சது என்னன்னா, மோசே இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் முன்வைத்தார். அவர்கள் சாபங்களுக்கு விலகி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். ஆனால் வணங்கா கழுத்துள்ள அசட்டைத்தனம் மிகுந்த மக்களால் அவர்கள் விளங்கினபடினாலே ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்களையே சுதந்தரிக்க முடிந்தது. பல சாபங்களும் அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்களாக மாறியதுதான் பரிதாபமான ஒரு நிலைமை. இதை 28வது அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தில் அசீரியா மற்றும் பாபிலோனிய படையெடுப்பின் பொழுது அந்த 36வது வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். இது 36ஆம் வசனத்தில் அப்படியே நடந்தது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 23ஆம் வசனம், 25வது அதிகாரம் 11 பார்க்க முடியும். அதே போல 28:50 கூறப்படும் கழுகு போன்ற ஜாதி, அது பாபிலோனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா 48:40 இது நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும். 50ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடாயாந்தரங்களிலிருந்து கர்த்தர் உண்மையில் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். இது நேபுகாத் நேச்சாரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எழுத்தின்படி அப்படியே நிறைவேறினது. அதே போல 52 57 வரை கூறப்படும் காரியங்கள் பாபிலோனின் முற்றுகையின் போது நிகழ்ந்தன. இது புலம்பல். நாளை இதனுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவற்றில் ஒரு பகுதி கிபி 70 நிகழ்ந்ததாக, ரோம படையெடுப்பின் பொழுது நிறைவேறியதாகவும் இது கூறப்படுகிறது. அதே போல 64 68 வரையிலும் கூறப்படும் காரியங்களும் மேற்கூறிய படையெடுப்புகளில் தான் அவைகள் நிறைவேறின. எருசலேமின் அழிவுக்கு பின்பாக உலகமெங்கும் கிபி 70க்கு பின்பாக இவர்கள் சிதறினார்கள். அப்பொழுது கப்பலில் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று யோசிபஸ் என்ற வரலாற்று அறிஞர் அவர் கூறியிருக்கிறதை அது நிரூபிக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை கூறும்போது சாபமும் இதற்கு எதிர்நிலையில் உண்டு என்று பிரசங்கிக்க வேண்டும். இதனை நிறைய பேர் பிரசங்கிப்பதே இல்லை. ஆசீர்வாதங்களை மாத்திரம் கூறிட்டு சாபத்தை சொல்லுகிறதே கிடையாது. ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போராக வாழ முடியாமல் போயிட்டுன்னு சொன்னால் அதற்கு எதிர்நிலையான சாபத்தை நாம் நிச்சயமாக அடைந்துதான் ஆக வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை சாபத்தை சுதந்திரிக்க வேண்டுமா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமா என்பது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மனநிலையை பொறுத்தது. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து இதயத்தால், மனதால், விருப்பங்களால், உடலால், உடைமைகளால், எதிர்கால நோக்கங்களால் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்த சந்ததியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அதற்கு எதிர்நிலையான சாபங்களை சுதந்திரித்த சந்ததிகளாக மாறிப்போவோம். ஆகவே இவைகளை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.